Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 21. காருக்குள்ளிருந்து மேரட்டி கூப்பிட்டதும் ஜெனிஃபர் அசைவற்று நின்றாள். அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தபோது ஏதோ ஒரு மின்சார சக்தி அவனிடமிருந்து பாய்ந்து வருகிற மாதிரி இருந்தது. வழிய விடு என்றாள் ஜெனிஃபர். கோபத்தில் அவள் முகம் சிவந்தது. முன்னை காட்டிலும் இன்னும் அழகாக இருக்கிறாள் என்று மேரட்டி நினைத்து கொண்டான். பொறுமை கண்ணு, பொறுமை என்று மேரட்டி சிரித்தான். எனக்கு என்ன வேணும்? உன்னோட கொஞ்சம் பேசணும். நீ என்ன செய்யணும்? கொஞ்சம் என் பேச்சை கேட்கணும், அவ்வளோதான். எனக்காக நீ செலவிடுற நேரத்துக்கு நான் ஃபீஸ் வேணும்னு தர்றேன். எனக்கு ஃபீஸ் தர்ற அளவுக்கு உன்னிடம் பணம் கிடையாது கூறிவிட்டு அவள் அந்த இடத்தை விட்டு நகர முயன்றால் அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவள் தோளில் கை வைத்தான் மேரட்டி. அவளை தொட்டதுமே அவனுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. தன் இனிமை மொத்தத்தையும் வெளிப்படுத்தி, அறிவோடு நடந்துக்கோ ஜெனிஃபர், நான் சொல்கிறத முழுவதும் கேள், அப்புறம்தான் உனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய லாபத்தை வேண்டாம்னு சொல்கிறோன்னு 10 நிமிஷம் கேளு, அவ்வளோதான். நான் உன் ஆஃபீஸில் உன்னை இறக்கி விட்டுட்டு போடுறேன். போகிற வழியில் நம்ம பேசலாம். ஜெனிஃபர் ஒரு வினாடி அவனை வெறித்து நோக்கினாள். பிறகு சொன்னாள், சரி வர்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அவன் தலையாட்டினான். ஓ, தாராளமாக சொல்கிறேன், கேள். அன்றைக்கு செத்த சிட்டுக்குருவியை கொடுக்க சொல்லி டிசில்வாவிடம் என்னை மாட்ட வச்சது யாருடைய வேலை? அவன் கொஞ்சமும் தயங்கம், ஏன் வேலை தான் என்றான். ஏற்கனவே அவள் ஊகித்தது தான் இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. அவனை ஒரே வெட்டில் கொலை செய்து வேண்டும் போல ஆத்திரம் பொங்கியது. பல்லை கடித்து கொண்டு அவன் காரில் ஏறிக்கொண்டான். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவளை கேட்காமலே டிரைவரிடம் அவள் அலுவலகத்தின் விலாசத்தை சொல்லி அங்கே போகச் சொன்னான். கார் போய் கொண்டிருந்த போது மேரட்டி, உனக்கு பிரமாதமான வெற்றிகள் கிடைத்து கொண்டிருக்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான். ஜெனிஃபர் அவன் பேச்சை பொருட்படுத்தாமல் மௌனமாகவே இருந்தாள். நிஜமாக தான் சொல்கிறேன் என்றான் அவன். ஏதோ பேச வேண்டும் என்று சொன்னீர்கள், அதை இன்னும் சொல்லலை என்றாள் அவள். உன்னை பணக்காரியாக ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி, நான் இப்போது பணக்காரியாக தான் இருக்கேன். அவன் மீதுள்ள வெறுப்பு அத்தனையும் அவள் குரலில் பிரதிபலித்தது. மேரட்டின் முகம் சிரித்தது. உனக்கு ஒரு உபகாரம் பண்ணலான்னு பார்க்குறேன், நீ என்னடா நான் என்னோட சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து ஜெனிஃபர் சொன்னாள், உங்களிடமிருந்து எந்த விதமான உபகாரமும் எனக்கு தேவையில்லை. குறைவாகவே அவன் பேசினான். நல்லது, உனக்கு செய்துவிட்ட கெடுதிக்காக ஒரு சிறு பரிகாரம் பண்ணலாமேன்னு பார்க்குறேன். இதை பாரு, உனக்கு ஏகப்பட்ட கட்சிக்காரர்களை அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் பெரும் புள்ளிக்க எக்கச்சக்கமான பணம் வரும். நீ கற்பனை கூட செய்திருக்க மாட்டேன். ஜெனிஃபர் குறுக்கிட்டாள். மிஸ்டர் மேரட்டி, தயவு பண்ணி மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. 2 பேருக்குமே அது நல்லது. உங்களுக்காகவோ உங்கள் கட்சிக்காரர்களுக்காகவோ எந்த வழக்கையும் நான் ஏற்று நடத்த தயாராக இல்லை. ஏன்? அப்படி ஏற்று நடத்தல நான் உங்களுக்கு கடன்பட்டவளாக ஆகிடுவேன். அதனால் எல்லாமே தப்பாக நினச்சிட்ருக்கேன். நீயே என் ஸ்நேகிதர்கள் அத்தனை பேரும் சட்டத்துக்கு உட்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க, அதாவது பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி. எதுக்கு வீண் பேச்சு? பயங்கர கும்பலுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். பயங்கர கும்பலா? யார் சொன்னது? அதுக்கு என்ன பெயர் வேணுனாலும் வச்சுக்கோ, எனக்கு கவலை இல்லை. என்னை யாரும் விலைக்கு வாங்கியதில்லை. இனிமேலும் அப்படி இருப்பதாகத்தான் உத்தேசம். சிக்னல் சிவப்பு விளக்கு எரிந்ததால் கார் நின்றது. லிஃப்ட் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி என்று கூறிவிட்டு ஜெனிஃபர் கதவை திறந்து கொண்டு இறங்கினாள். மறுபடி எப்போ உன்னை பார்க்கட்டும் என்று மேரட்டி கேட்டாள். பார்க்கவே வேண்டாம் மிஸ்டர் மேரட்டி. அவள் போவதையை பார்த்தபடி இருந்தான் அவன். பெண் என்றால் இவளல்லவா பெண் என்று நினைத்து கொண்டான். அவன் உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. என்றைக்காவது ஒரு நாள் எப்படியாவது இவளை அடையத்தான் போகிறோம் என்று அவனுக்குள் நிச்சயமாக தெரிந்தது. அக்டோபர் மாதத்தின் கடைசி வாரம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற 2 வாரங்கள் தான் இருந்தன. தேர்தல் மும்முரத்தை பார்க்க வானரின் மனைவி சொன்னது சரிதான் என்று ஜெனிஃபர் உணர்ந்தாள். வானருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்போது போய் விவாகரத்து என்று பேச்சு அடிபட்டால் ஆபத்து தான். அன்று அவள் அலுவலகத்துக்குள் நுழைந்ததுமே செக்ரட்டரி விரைந்து வந்து, அரை மணிக்குள்ள உங்களை 3 தடவை ரிக் கூப்பிட்டு விட்டார், வந்ததும் பேச சொன்னார் என்றார். ரிக் உலக புகழ்பெற்ற மெல்லிசை பாடகன். கிராமத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அனாதை சிறுவன் தன் குரல் வளத்தினால் உலகத்திலேயே சிறந்த பாடகனாக ஆகியிருந்தான். இசைத்தட்டு, நேரிட நிகழ்ச்சி, டெலிவிஷன், திரைப்படம், இப்படி பலவற்றின் மூலம் வருஷத்துக்கு $1.5 கோடி வருமானம் உள்ளவனாக திகழ்ந்தான். 25 வயது இளைஞன். ஜெனிஃபரின் முக்கியமான கட்சிக்காரர்களில் ஒருவன். அவன் கொடுத்துள்ள நம்பருக்கு டெலிஃபோன் போட்டுக்கொடு என்றாள் செக்ரட்டரியிடம். 5 நிமிடத்தில் ரிக் பேசினான். ஒரு பிரச்சனை, உங்களை உடனே பார்த்தாக வேண்டும்.
சரி, சாயந்தரம் இங்கே ஆஃபீஸ்க்கு வாங்களேன். சரி, முடியாது, நான் மாண்டி கார்லோவில் இருக்கேன், ஒரு உதவி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். இளவரசி கிரேஸும் இளவரசர் கூப்பிட்டதால வந்தேன். நீங்கள் எத்தனை சீக்கிரம் இங்கே வர முடியும்? என்னால் முடியாது என்றாள் ஜெனிஃபர். இங்கே மேஜை நிறைய வேலை குவிந்து கிடக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் கட்டாயம் இங்கே வந்தாக வேண்டும். இன்று சாயந்தரமே பிளேன் பிடித்து வந்து சேருங்கள். அவன் ஃபோனை வைத்து விட்டான். ஜெனிஃபர் யோசித்து பார்த்தாள். ரிக்கின் பிரச்சனை என்னவென்று புரியவில்லை. ஆனால் அதை ஃபோனில் பேச அவன் விரும்பவில்லை என்று தோன்றியது. பெண்கள் விஷயமாக இருக்கலாம், போதைப்பொருள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கூட வேலை செய்யும் ஆட்களை பற்றியதாக இருக்கலாம். தன் ஜூனியர்களை அனுப்பி பிரச்சனையை சமாளிக்க சொல்லலாமா என்று முதலில் நினைத்தாள். பிறகு தானே போவது என்று தீர்மானித்தாள். ரிக்கிடம் அவளுக்கு அலாதி பிரியம் இருந்தது. காரணம், விமான பயணம் என்றால் ஜெனிஃபருக்கு எப்போதுமே பிடிக்கும். பூமியில் இருக்கிற தொல்லைகள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மொய்க்கிற கட்சிக்காரர்களிடம் விலகி சுதந்திரமாக ஆகாய வெளியில் பறப்பது தனி ஆனந்தம். ஆனால் இம்முறை ஏனோ விமான பயணம் சுகமாக இருக்கவில்லை. காலநிலை சரியில்லாதனால் விமானம் குபீர் குபீர் என்று ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. ஜெனிஃபருக்கு வயிற்றில் ஏதோ ஒரு சங்கடம். நீஸ் விமான தளத்தில் இறங்கி மாண்டி கார்லோவுக்கு ஹெலிகாப்டரில் பிரயாணம் செய்த போதும் அதே போல் தான் இருந்தது. ஆல்ப்ஸ் மலையின் அற்புதமான சிகரங்கள் கீழே தெரிந்தன. ஆனால் அதை ரசிக்கும் மனநிலை ஏனோ அவளுக்கு இல்லை. மாண்டி கார்லோவில் அவளை அழைத்து போவதற்கு வந்திருந்தான் பாடகன் ரிக். பிரயாணம் எப்படி இருந்தது என்று கேட்டவன், ரொம்ப களைப்பாக இருக்கிறீர்களே, என் விடுதிக்கு போய் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க, அப்போதுதான் ராத்திரி நிகழ்ச்சியில் நன்றாய் கலந்து கொள்ளலாம் என்றான். ராத்திரி நிகழ்ச்சியா? என்ன நிகழ்ச்சி? நடன விருந்து. அதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவளுக்கு கோபம் வந்தது, திகைப்பும் ஏற்பட்டது. எனது? ஆமாம், எனக்கு பிடித்தமான உங்களை கூப்பிடும்படி இளவரசி கிரேஸ் சொன்னார். எனக்கு உங்களை பிடிக்கும், அதனால் கூப்பிட்டேன். மடையல் என்று அவனை அடிக்கலாம் போல் இருந்தது ஜெனிஃபருக்கு. வானர் காத்திருக்கிறான், கட்சிக்காரர்கள் காத்திருக்கிறார்கள், கோர்ட்டில் வழக்குகள் காத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் விட்டு 3000 மைல்கள் பிரயாணம் செய்து இங்கே வந்திருக்கிறாள் ஒரு பார்ட்டிக்காக. ரிக், நீங்கள் செய்தது ரொம்ப அநியாயம் என்று கோபத்துடன் ஆரம்பித்தவள் அவனுடைய சிரித்த முகத்தை பார்த்ததும் அடக்கி கொண்டாள். சரி, இருக்கட்டும், நடன விருந்துகளில் கலந்து கொண்டு ரொம்ப நாளாயிற்று, தமாஷாய் பொழுது போகலாம். கோலாகலமான நிகழ்ச்சியாக இருந்தது அது. பெரும் பெரும் கோடீஸ்வரர்களும் மன்னர்களும் கலந்து கொண்டார்கள். ரிக்கும் இன்னும் பல புகழ்பெற்ற பாடகர்களும் இசை நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதன் பின்னர் விருந்து நடைபெற்றது. புஃபேயில் இருந்து ஜெனிஃபரை ஏராளமான மன்னர்களும் சீமான்களும் சீமாட்டிகளும் அறிமுகம் செய்து வைத்தான் ரிக். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு தகுந்தபடி உடை எடுத்து வரவில்லை என்று ஜெனிஃபர் வருந்தினாள். சுவிட்சர்லாந்து பேங்க்காரர்கள் இருவருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஜெனிஃபருக்கு தலை சுற்றுகிற மாதிரி இருந்தது. மன்னியுங்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு ரிக்கிடம் சென்றாள். ரிக், எனக்கு என்று ஆரம்பித்த போதே அவன், என்ன உங்களுக்கு, உங்கள் முகம் ஏன் இப்படி வெளுத்து கிடக்கிறது, கொஞ்சம் நேரம் படுத்திருங்கள், டாக்டரை வரவழைக்கிறேன் என்றான். டாக்டர் யாரும் தேவையில்லை, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்று அவள் சொன்னதை அவன் கேட்கவில்லை. அறைக்கு அழைத்து சென்று படுக்க வைத்து டாக்டரை வரவழைத்து விட்டார். அவர் மிக வயதான டாக்டர், அனுபவசாலி. ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படி மருந்துகள் கொடுத்துவிட்டு மறுநாள் தன் ஆஸ்பத்திரிக்கு வரும்படி சொன்னார். அடுத்த நாள் டெஸ்ட்டுகள் எடுத்துவிட்டு டெஸ்ட் ரிசல்ட் வர 2-3 நாள் ஆகும், இங்கே இருங்கள் என்றார். 2-3 நாளா? ரிசல்ட் வந்தது, இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று குறித்து தந்துவிட்டு அவள் புறப்பட்டாள். அவள் போன பிறகுதான் டாக்டர் அந்த நம்பரை பார்த்தார். ஜெனிஃபரின் நியூயார்க் நம்பர் அது. நியூயார்க்கை அடைந்து வீட்டை அடைந்து வெகு நேரம் தூங்கினாள். 11 மணிக்கு டெலிஃபோன் மணி அடித்தது. வானர் தான் கூப்பிட்டான். ஜெனிஃபர், எங்கே போயிருந்த நீ? குரலில் உற்சாகமும் தெம்பும் வரைத்து கொண்டாள் அவள். மாண்டி கார்லோவுக்கு போயிருந்தேன், ஒரு கட்சிக்காரரை பார்ப்பதற்காக. நான் கவலைப்பட்டு போயிட்டேன். உடம்பு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் அலைச்சல். அப்பாடா, நான் என்னென்னவோ எண்ணி பயந்துட்டேன். எந்த கவலையும் வேண்டாம் என்றாள் அவள். தேர்தல் வேலைகள் எப்படி இருக்கிறது? அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, உன்னை எப்போது நான் பார்ப்பது? இப்போது நான் வாஷிங்டனுக்கு போவதாக இருக்கேன், அதை வேண்டுமானால் நிறுத்திவிட்டு. வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை கவனிங்கள் என்றாள் ஜெனிஃபர். தான் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருப்பதை அவன் பார்ப்பதை அவள் விரும்பவில்லை. எனக்கும் நிறைய வேலை இருக்கிறது, இந்த சனி ஞாயிறில் நாம் சேர்ந்து இருக்கலாம். சரி என்றான் அவன் அரைமனதாக. 11 மணிக்கு உனக்கு வேறு முக்கியமான வேலை இல்லை, நான் டெலிவிஷன் பாரு, நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன். கட்டாயம் பார்க்கிறேன் டார்லிங் என்றாள். ஆனால் டெலிஃபோனை வைத்த 5வது நிமிடமே அவள் தூங்கி போனாள். மறுநாள் காலை செக்ரட்டரிக்கு ஃபோன் செய்து தான் அன்று ஆஃபீஸ்க்கு வரவில்லை என்று தெரிவித்தாள். இரவு பூரா அவள் தூங்கவில்லை. காலையில் எழுந்தபோதும் ஒரே அசதியாக இருந்தது. ஏதாவது சாப்பிடலாம் என்று பார்த்தால் உணவு இறங்கவில்லை. ஒரே பலவீனமாக இருந்தது. சென்ற 3 நாளில் ஆகாரம் எதுவுமே சாப்பிடவில்லை என்பது நினைவுக்கு வந்தபோது ஆச்சரியமாக இருந்தது. தன் உடம்பை பற்றி பயங்கரமான கற்பனைகள் எழுந்தன. கேன்சராக இருக்குமோ? மார்பை அழுத்தி பார்த்து கொண்டால் ஏதாவது கட்டி தெரிகிறதா என்று பார்த்தால் எதுவும் தெரியவில்லை. ஆனால் கேன்சர் மார்பில் தான் வருமா என்ன? எங்கே வேண்டுமானாலும் வருமே. யாருமே உதவிக்கு இல்லாமல் அனாதையாக ஆகிவிட்ட மாதிரி இருந்தது. எப்போதுமே அற்புதமான ஆரோக்கியத்துடன் இருந்து வருகிறவள் அவள். இப்போது என்ன வந்தது? திடீரென்று தன் உடம்பு தனக்கு துரோகம் செய்து விட்டார் போன்று இருந்தது. உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று அஞ்சினாள். வாழ்க்கை இப்போதுதான் அற்புதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது போய்
உயிரை இழப்பதா? சீச்சி, எல்லாம் அபத்தமான கற்பனை. எல்லாம் பிரமாதமாக இருக்கப் போகிறது. குபீர் என்று மறுபடி தலை சுற்றியது. டெலிஃபோன் மணி அடித்தது. மாண்டிகாலோவிலிருந்து அந்த வயோதிக டாக்டர் கூப்பிட்டார். எப்படி இருக்கிறீர்கள் ஜெனிஃபர் என்றார். அப்படியே தான் இருக்கிறது. டெஸ்ட் ரிசல்ட் வந்துவிட்டதா? வந்துவிட்டது. நல்ல நியூஸ் தான். நீங்கள் தாயாக போகிறீர்கள் என்றார் டாக்டர். தொடரும்.